வணக்கங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம எப்படி எந்தெந்த டைப் ஆஃப் பிரிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸை நம்ம ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பேஸ்டு ஆன் சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ், பேஸ்டு ஆன் சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ். இன்னொன்று based on kind of ligand. ஸோ லிகாண்டை டிபெண்ட் பண்ணி எப்படி பிரிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜை டிபெண்ட் பண்ணி எப்படி பிரிக்கலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட்டயானிக் ஸ்பியர். அப்போ கேட்டயானிக் ஸ்பியர்னால் ஒரு உதாரணத்துக்கு CONH36 3+ அப்படி இல்லையா FeH2O6 2+. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் என்ன இருக்குது 3+ன்னு இருக்கா, இங்கே பவரில் என்ன இருக்குது 2+ இருக்கா, அப்போ ரெண்டுமே கேட்டயானாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கேட்டயானிக் ஸ்பியர். அப்படி இல்லையா ஆனியானிக் ஸ்பியர். ஆனியானிக் ஸ்பியர். ஸோ ஆனியானிக் ஸ்பியர்னா AgCN2 பவர் மைனஸ். அப்போது இங்கே பவரில் என்ன சார்ஜ் இருக்குது, உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது ஆனியான். அப்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆனியானிக் ஸ்பியர். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுவோமா, FeCN6 3-. So this is called as anionic sphere. அப்போ பவர்ல நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா anionic sphere. Third one neutral sphere. Neutral sphere. அது என்ன neutral sphere? NiCO4. இங்கே பாருங்க, இப்போ வந்து பவரில் வந்து எந்த ஒரு சார்ஜுமே இல்லை. கேட்டயானா இருந்துச்சு அப்படின்னா கேட்டயானிக் ஸ்பியர், ஆனியனா இருந்துச்சு அப்படின்னா ஆனியானிக் ஸ்பியர். இப்போ பவரில் எந்த ஒரு சார்ஜுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரல் ஸ்பியர். இப்போது இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கேட்டயானிக் ஸ்பியரா ஆனியானிக் ஸ்பியராங்கிறத குவிக்காக பார்த்தோன்னே டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸு தான். இது நம்ம ரூல்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை, பட் ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6. இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு கவுண்ட்ரையான் கரெக்டாக. இதை நான் ஜென்ரலாக எப்படி எழுதிக்கிறேன்னா, ஒரு கவுண்ட்ரையான் வெளியே வருது, அடுத்து ஒரு ஸ்பியர் வருது. இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். சப்போஸ் இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்குது ஒரு Cl3. இப்போது ஸ்பியர் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அடுத்து கவுண்ட்ரையான் வருது, கரெக்ட் தானே? ஸோ அப்படி எழுதிக்கிட்டேன், ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரலாக இந்த மாதிரியான டைப்லையும் வரலாம், கரெக்ட் தானே? ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ், அது ஒரு காம்ப்ளெக்ஸாகவும் வரலாம். அப்படியே இல்லையா வெறும் இந்த மாதிரி மட்டும் கூட வரலாம். ஸோ இப்படி ரைட். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கவுண்ட்ரியான் வெளியே, ஸ்பியர், அதாவது கவுண்ட்ரியான் ஃபஸ்ட்டு, ஸ்பியர் அடுத்து, ஸ்பியர் ஃபஸ்ட்டு, கவுண்ட்ரியான் அடுத்து, ரெண்டுமே கோஆர்டினேஷன் ஸ்பியரு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியரு, எந்த ஒரு சார்ஜுமே இல்லை. இதை நம்ம எப்படி பிரிக்கணுங்கிறத நான் சிம்பிளாக சொல்லித்தர்றேன். ஸோ எப்பயுமே எந்த ஒரு காம்பவுண்டை நம்ம பிடிச்சாலும் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு கேட்டயான் தான் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு NaOH பிரிங்க. NaOH பிரிச்சிங்கன்னா Na++OH-. ஒரு NaCl பிரிங்க, Na++Cl-. ஒரு HCl பிரிங்க, H++Cl-. ஒரு KOH பிரிங்க, K++OH-. ஸோ இந்த மாதிரி எதை பிரித்தாலும் ஃபஸ்ட்டு கேட்டயான் வரும், அதுக்கப்புறம் ஆனியான் வரும். இது கரெக்டு தானே? ஸோ இந்த பேசிஸில் அப்படியே இதை நம்ம ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். இது ரூல்ஸ் கிடையாது, நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. லெஃப்ட் டு ரைட்டு போகிறப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும், கேட்டயான் வரும். இப்போ கவனிங்க, இது கேட்டயான், இது ஆனியான், இது கேட்டயான், இது ஆனியான், இது கேட்டயான், இது ஆனியான், இது ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது நியூட்ரல். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூட்ரல் ஸ்பியர். இப்போது இது வந்து கேட்டயான் யார், உங்களுக்கு கவுண்ட்ரியான். பட் நமக்கு என்ன வேணும், ஸ்பியர் வேணும். ஸ்பியர் மேலே என்ன சார்ஜ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆனியானிக் ஸ்பியர். அதுக்கப்புறம் இங்கே ஸ்பியர் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கேட்டயானிக் ஸ்பியர். இப்போது இது கேட்டயானிக் ஸ்பியர், இது ஆனியானிக் ஸ்பியர், அவ்வளோதாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பிரிச்சுக்கலாம். லெஃப்ட் டு ரைட் போகிறப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடியது கேட்டயான், அடுத்து வரக்கூடியது ஆனியான். ஃபஸ்ட்டு கவுண்ட்ரியான் வந்துருச்சா, அடுத்து வரக்கூடியது ஆனியானிக் ஸ்பியர். ஃபஸ்ட்டு ஸ்பியர் வருதா, அப்போ கேட்டயானிக் ஸ்பியர், அடுத்து ஆனியான் வந்து கவுண்ட்ரியானாக இருக்கும். சப்போஸ் ரெண்டுமே வந்து ஸ்பியராக இருக்கா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கேட்டயானிக் ஸ்பியர், அடுத்து இருக்கக்கூடியது ஆனியானிக் ஸ்பியர். இல்லை சார்ஜே இல்லையா, அப்போ அது ஒரு நியூட்ரல் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது ஒரு ட்ரிக்ஸு, ரைட். இப்போ அடுத்ததுக்கு போவோம். இப்போ அடுத்த டாபிக் நமக்கு என்ன இருக்குது, பேஸ்ட் ஆன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட்.
லிகாண்டை பொறுத்து இதை எப்படி பிரிக்கலாம்? ஸோ இதை வந்து ஒரு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமோலெப்டிக் லிகாண்ட்ஸ். அது என்ன ஹோமோலெப்டிக் லிகாண்ட்ஸ்? ஹோமோ அப்படின்னா நம்ம சேம் அப்படின்னு சொல்லலாமா? அதாவது சேம் அப்படின்னா ஒன் டைப் ஆஃப்னு கூட நம்ம சொல்லலாம்ல. இப்போ ஒரே டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் FeH2O 6, இது ஒரு 2+ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த லிகாண்ட் எத்தனை இருக்குது? H2O 6 இருக்குது. அதாவது ஒன்னே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் தான் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் H2O. இல்லையா? இப்படி எழுதிக்கோங்க, FeCN6 3-. இப்போ இங்கே இருக்கக்கூடியது வந்து வெறும் H2O மட்டும் தான் இருக்கா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹோமோலெப்டிக் லிகாண்ட். இங்கே இருக்கக்கூடியது வெறும் CN மட்டும் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோலெப்டிக் லிகாண்ட். ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோலெப்டிக் லிகாண்ட். இப்போ ரெண்டாவது ஹெட்டிரோலெப்டிக் லிகாண்ட். அப்போது ஹெட்ரோலெப்டிக் லிகாண்ட் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. ஹோமோலெப்டிக் லிகாண்ட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் மட்டுமே இருக்கணும் ஸ்பியருக்குள்ளே. அப்போ ஹெட்ரோலெப்டிக் லிகாண்டுங்கிறது மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் FeCN3 Cl3 3-. இப்படி ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே CN அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் லிகாண்டு, Cl அப்படிங்கிறது அனதர் டைப் ஆஃப் லிகாண்ட். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இங்கே பாசிபிள் இருக்கா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்ரோலெப்டிக் லிகாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோமா? CO NH3 5 Cl2+. இப்போ இங்கே பாருங்க, NH3 அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் லிகாண்டு அண்ட் Cl அப்படிங்கிறது வந்து அனதர் டைப் ஆஃப் லிகாண்ட். அப்போ 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இங்கே இருக்கா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்ரோலெப்டிக் லிகாண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து லிகாண்ட் இருக்கக்கூடிய டைப்ஸை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. அப்போ சார்ஜை பேஸ் பண்ணி பிரிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜில் வந்துச்சுன்னா கேட்டயானிக் ஸ்பியர், நெகட்டிவ் சார்ஜில் வந்தால் ஆனியானிக் ஸ்பியர், சார்ஜே இல்லைன்னா நியூட்ரல் ஸ்பியர். இதே லிகாண்டை குறித்து பேசுகிறப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் மட்டும் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் that is called as homoleptic ligand. இல்ல மோர் தென் ஒன் டைப் ஆஃப் லிகாண்ட் வந்திருக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ஸ்பியருக்குள்ள அப்படின்னா வந்துட்டு that is called as heteroleptic ligand. So this is the type of complexes. நன்றிங்க.